நண்பர்களே, ஒரு நல்ல டிசைன் நண்பர்களே, நல்ல திமிழோடி இருக்குது. மாட்டில் நல்ல முகம் இருக்குது. காது மட்டும் ஒட்ட எடுத்துருக்காங்க. மற்றபடி மாடு சரியான அகலம். ஒரு ஆள் மேலே படுத்துக்கிடலாம் போல். என்னைய மாதிரி ஒல்லியாக இருக்காலாம் மேலே ஏறி படுத்துக்கலாம் போல். அந்தளவுக்கு இருக்குது மாடு. நல்ல அகலம் மாட்டில். நல்ல மாடு, நல்ல உயரம். வால்கண்ணிலாம் சுத்தமாக எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த விரட்டில் ஊற்றுறதுக்கு இல்லை வாடின்றேன் விரட்டு இந்த வடம் அந்த மாதிரி இதில் வந்து வால் எடுக்கக்கூடாது. அந்த முடி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த அப்படி கிண்ணுன்னு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக தான் முக்கால்வாசி அதை வெட்டிடுவாங்க. மற்றபடி முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தொட்டு அப்படியே உருவிட்டு வந்துடும். அதனால் முடியை ஒட்ட வெட்டி விட்ருவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த வெள்ளைக்காலெலாம் நல்ல தலை, ஒரு அளவான மாடு, நல்ல மாடு, நல்ல ரெட்டத்து முளை அமைப்பில், நல்ல முக அமைப்பில் சூப்பராக இருக்குது. நல்ல மாடு, உண்மையிலே நல்ல மாடு. அடுத்து இங்கே ஒரு மாடு இருக்குது பாருங்க. இந்த மாடை பாருங்கள். இது பெருசாக ஸ்பெஷாலிட்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு மாடுன்ற கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத கொம்பு. எப்படி சொல்கிறது, அந்த மாட்டோட கொம்பு வந்து இதில் இருந்துருந்துச்சுன்னா இது வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு கொம்பு தான் ஒரு மாட்டோட அழகே தீர்மானிக்கும். அடுத்து இந்த மாடு லைட்டாக திமிழ் சாஞ்சிருக்கு. ஏன்னா விளைஞ்சிருச்சு மாடு. மற்றபடி நல்ல பிறவி, சூப்பர் மாடு, நல்ல மாடு. காது வெட்டலாம், நல்ல கொம்பு ஓட்டம், நல்ல மூஞ்சி மாட்டில், நல்ல கண் பார்வை, நல்ல திமிழ், ரெட்டை திமிழில் நல்ல மாடு. உண்மையிலே சூப்பர் மாடு நண்பர்களே. எந்த எருமே வீண் போகவே போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மாடு.